ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் யூடியூப்பில் சேனல் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது. சரி, லேப்டாப் சர்வீஸை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணதில் நான் போட நினைக்கிற ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். ஏன்னா இது ஒரு பயாஸ் ப்ரோக்ராமர், இது பட்ஜெட் பயாஸ் ப்ரோக்ராமர். ஏன்னா இப்போ நார்மலாக பயாஸ் ப்ரோக்ராமர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 3,500 அந்த ரேட்டு கிட்ட வந்துடும். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது அது. ஸோ எனக்கு வந்து இது வந்து எல்லா லேப்டாப்புக்கும் மேக்ஸிமம் 25 ஸ்பெஷல் சீரிஸ் பயாஸ் எல்லாத்துக்குமே இதை வச்சு ப்ரோக்ராம் பண்ணலாம். இது நல்லாவே ஒர்க் ஆகுது. ஏன்னா இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இது நல்லா ஒர்க் ஆகல, நிறைய ETMB பயாஸ்லாம் ப்ரோக்ராம் பண்ண முடியல, ஒரு சில கவர்மெண்ட் இதுக்கு பயாஸ் ப்ரோக்ராம் ஆகலை அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு இது வந்து நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாகவே நல்லாவே இருக்கு. ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இதனால இல்லை. இது அரௌண்ட் 250 தான் எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால தான் இதை பற்றி ரிவ்யூ போடலாம் அப்படின்ட்டு நினச்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CH341A. இது வந்து எல்லாமே ஈஸியாகவே இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல இதுவாக இருக்கணும். ஒரு சர்வீஸ் இன்ஜினியர்னா அவங்க கம்பல்சரியாக இந்த பயாஸ் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணணும். ரீசன் என்னென்னா, ஒரு 100 லேப்டாப் சர்வீஸ் ஒரு மந்த்துக்கு வருது அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 50 இல்லை 60 லேப்டாப்புக்கு வந்து கண்டிப்பாக பயாஸ் ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என்ன ஒரு ஷார்ட் சர்க்கியூட், இப்போ ஒரு லேப்டாப்பில் கரோஷன் ஆகுது அப்படின்னாலும் அது என்ன ஆகும்னா கண்டிப்பாக அந்த இது ஷார்ட் ஆகிருக்கிறதுனால பயாஸ் கண்டிப்பாக கரப்ட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை ரெட்டிஃபை பண்ணாலுமே நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணாதான் லேப்டாப் ஆன் ஆகும், இல்லைனா ஒரு சில இஷ்யூஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பயாஸ் ப்ரோக்ராமரோட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட் கொடுப்பாங்க. இதுலேயே வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட சேர்ந்து தான் வந்துச்சு எனக்கு. ஒரு சில இதில் தனியாக இது மட்டும் தான் கொடுக்குறாங்க. இது வந்து நான் rubu.inலேருந்து வாங்கினேன். ஸோ அதில் வந்து எனக்கு இதோட சேர்த்தே கொடுத்துட்டாங்க. இதுலேயே பயாஸை லோட் பண்ணுற மாதிரி இதை நான் லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் இந்த பயாஸ் ப்ரோக்ராமர் எப்படி பண்ணணும்னா, இதில் இப்போ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஸ் இருக்கும். எல்லா மதர் போர்ட்லேயுமே நீங்கள் டெஸ்க்டாப்லேயே இருக்கட்டும், இப்போ வர டெஸ்க்டாப்ஸில் எல்லாமே இந்த மாதிரியான சிப்ஸ் தான் வருது. இதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு பெரிய ஸ்பின் வரும், உங்களுக்கு பெரிய பயாஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சிப்ஸ் தான் வரும். இதை கரெக்டாக பார்த்து அந்த டாட் இருக்கிறத ஒன்றில் வச்சு கரெக்டாக சால்டரிங் பண்ணிவிட்டு இதை அப்படியே கனெக்ட் பண்ணி நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இது இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, இதில் இந்த இருக்கு பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு 2 டைப் ஆஃப் இது பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பெரிய பின், அந்த 25 பின் இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா பயாஸு, அந்த பயாஸ் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நார்மலாக லேப்டாப்பில் இருக்கிற சிப்பு. இதை வந்து நம்ம கரெக்டாக இதில் அட்டாச் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து இந்த இதில் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். நானே ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணும்போது இது தப்பாக தான் பண்ணேன். அதனால் வந்து இந்த ஐசியும் பயாஸ் ஐசியும் ஹீட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த 1 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேமை கரெக்டாக இந்த பக்கம் வச்சுட்டு, ஸோ இதில் இப்படி நம்ம போடுற மாதிரி இருக்கும். இதுதான் கரெக்டான பொசிஷன். இதில் வச்சு நம்ம லாக் பண்ணிடணும். இதுதான் இப்படி தான் இந்த பயாஸ் ப்ரோக்ராமரை செட் பண்ணிடணும். பயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடலுக்குமே அவைலபிளாக இருக்கும் ஆன்லைன்லேயே. இப்போது ஒரு பயாஸ் வேணும் உங்களுக்கு ஒரு மாடல் அப்படின்னா சர்வீஸ் இன்ஜினியர்ஸ்க்கு அது கண்டிப்பாக தெரியும். இது இப்படி இருந்துச்சுன்னா அது என்ன இஷ்யூவாக இருக்கும், பயாஸ் எதனால் ப்ராப்ளம் வரும், எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு. பயாஸ் வந்து மேக்ஸிமம் பேட் காப்ஸ்லேருந்து எடுப்பாங்க. நிறைய ஃப்ரீ சைட்ஸே இருக்குது. ஸோ உங்களுக்கு பே பண்ணி வாங்கணும்னா டாக்டர் பயாஸ் இருக்குது, வினஃபிக்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேயபிள் சர்வீஸும் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக பண்ணணுன்னாலும் உங்களுக்கு டெலகிராமில் குரூப் இருக்குது பயாஸ் பின்னுக்கு, அப்புறம் பேட் கேப்ஸ் இருக்குது, நிறைய ஃப்ரீ வெப்சைட்ஸு. இப்போ நீங்கள் என்ன மதர் போர்டு எடுத்து மதர் போர்டோட பார்ட் நம்பரை போட்டு பயாஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலுமே கூகுள்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு எது ஃப்ரீயாக இருக்கும். அதுலேயே ஒரு சில இப்போ பேட் கேப்ஸ்லாம் உங்களுக்கு ட்ரஸ்டடாக இருக்கும். இப்போ 4 பேர் உங்களை மாதிரி சர்வீஸ் இன்ஜினியர் நம்மள மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒருத்தர் நான் வந்து இப்போ எனக்கு இந்த பயாஸ் வேணும் அப்படின்ட்டு நான் ரெக்வஸ்ட் போட்டிருப்பேன். அது கீழவே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து இது வந்து பரவாயில்லப்பா, இது ஒர்க் ஆகுது, இந்த பயாஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, இது ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆகலை, நீங்கள் ஒருத்தவங்க அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அது கீழவே ஃபீட்பேக்கும் கொடுப்பாங்க, ரிவ்யூஸும் இருக்கும். ஸோ அது ஒர்க்கிங் இல்லையா அப்படின்ட்டு நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அந்த மாதிரியான பயாஸை டவுன்லோட் பண்ணி கரெக்டாக இருக்கிறத பார்த்து அதை வந்து நம்ம கரெக்டாக இந்த இதில் போட்டுட்டு நம்ம வந்து சிஸ்டத்தில் இதுக்கான சாஃப்ட்வேர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த CH341A இதை வச்சு எல்லா மாடலுக்கும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சவரையும் நான் யூஸ் பண்ணுறது எல்லா மாடலுக்குமே இது எனக்கு யூஸ் ஆகுது.
ஒரு சிலர் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி இதில் யூஸ் ஆகுறது இல்லை அப்படின்ட்டு. பட் எனக்கு எந்த ஒரு மைனஸுமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஃப்ளிப்கார்ட்டில் சம்திங் எதுவும் வாங்கியிருந்தாங்க. நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா robo.inலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ நல்லாவே இருக்குது இது. சரி வாங்க நம்ம சாஃப்ட்வேரில் எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன் என்னோட சிஸ்டமில். சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சரிங்களா, இது இப்படி தான் இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் போன உடனே டிடெக்ட் சிப்பு கொடுக்கணும். டிடெக்ட் சிப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதில் பாருங்க, இப்போ எனக்கு டிடெக்ட் ஆச்சு, மேனுஃபேக்சரர் வந்துருச்சு, சிப்போட நேம் வந்துருச்சு, எல்லாமே இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ரீடு தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த சிப் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. இப்போ நீங்க ஒரு சிப்பை நீங்க சஸ்பெக்ட் பண்ணி இப்போ ஒரு லேப்டாப் ஆன் ஆகல, எனக்கு அதுல பயாஸ்ல இஷ்யூ இருக்க மாதிரி இருக்கு, நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பயாஸ் தான் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. எந்த ஷார்ட்டுமே இல்லை, எந்த கரோஷனும் இல்லை ஒரு லேப்டாப்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பயாஸ் தான் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். சரிங்களா, அப்படி பார்க்கும்போது ஒரு இப்போ வேலை நம்ம மாத்திர பயாஸ்ல ப்ராப்ளம், இப்போ இருக்கிற பயாஸ்லயே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எப்படியும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அதை ரீட் பண்ணி சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். ஒரு அதில் இருக்கும் பாருங்க, இதில் வந்து உங்களுக்கு சேவ் பயாஸ். இப்போ நான் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டேன். ரீடு கொடுத்துட்டு அது ரீட் ஆன பிறகு நம்ம அதை சேவ் பண்ணிக்கணும். கண்டிப்பா அது மஸ்ட்டுங்க. எந்த ஒரு கஸ்டமர் லேப்டாப் நீங்க எடுக்கிறீங்க, ஒரு சர்வீஸ் டேக், ஏன்னா ஒரு பயாஸ் அதுல இருந்து எடுக்கிறீங்கன்னா அதுல சர்வீஸ் டேக் இன்க்ளூடடா இருக்கும். ஸோ நம்ம மாற்றும் போது சர்வீஸ் டேக் மாறிடும். ஸோ இப்போ நீங்க மாத்தியும் அது ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க கண்டிப்பா பழைய பயாஸ் நீங்க வச்சுதான் ஆகணும். ஏன்னா உங்களோட டேட்டா அதுல இருக்கும். டேட்டானா ஐ மீன் சர்வீஸ் டேக், மற்ற டீடைல்ஸ், மதர் போர்டோட டீடைல்ஸ். ஸோ இதை பண்ணிட்டு இதை வந்து நீங்க சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆஃப் டேட்டா. இப்போ எனக்கு வந்து லொகேஷன் கேட்குது, நான் டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு டெஸ்ட் அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, டெஸ்ட் சேவ் பண்ணிக்கிச்சாச்சு. இப்போ சேவ் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா இதில் ஓப்பன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம புதுசாக ஏதோ ஒரு பயாஸ் செக் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் இருக்கு பாருங்க, அந்த பயாஸ், இது அதே பயாஸ் தான் நான் எடுக்கிறேன். அதை கொடுத்து அதை வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு இது இன்னொன்று என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பயாஸை சேவ் பண்ண பிறகு இதை எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எரேஸ் ஆகலை அப்படின்னா அது வந்து வெரிஃபை, லாஸ்ட்டாக நம்ம வெரிஃபை பண்ணும்போது அதில் வந்து எரர் அடிக்குது. ஸோ அதனால நீங்கள் எரேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எரேஸ் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணி அந்த டெஸ்ட் நம்மளை எந்த மாடலோ அந்த மாடலுக்கான பயாஸை லோட் பண்ணிட்டு ரைட் பண்ணணும். ரைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அந்த பயாஸ் அதில் ரைட் பண்ணிட்டு அதில் கீழே வெரிஃபைன்னு இருக்கும். ஸோ இந்த இருக்கு பாருங்க, இந்த வெரிஃபை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பயாஸில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு எரர் வரும். வெயிட் பண்ணுங்க, இது கொஞ்சம் ஃபுல்லாக லோட் ஆகிட்டோம்.